போன வாரம் சண்டே வந்து I was preparing a message, right? நான் தேவனோட வார்த்தையை எடுத்து படிக்கிற தயார்படுத்தி கொண்டிருந்தேன். தயார் பண்ணிட்டேன் என்ன பேசணும் என்று. while worshiping ஆண்டவர் சொன்னாரு change the message. தேவனோட வார்த்தையை மெசேஜ் சேஞ்ச் பண்ணி ஜனங்கள் மேல அறிக்கையிட சொன்னார். right? என்ன அறிக்கையிட சொன்னாருன்னா அதுதான் நம்ம அறிக்கையிட போறோம். I'm going to declare this evening, right? And after that we will hear the message, right? அப்புறம் நம்ம தேவனோட வார்த்தைக்கு போவோம். சரிங்களா? எடுத்து படிங்கள் என்னோடு சேர்ந்து உபாகமம் 28, right? Deuteronomy chapter 1, Deuteronomy chapter 28, right? 28ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த 28ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 14 இது என்னத்தை குறிக்குன்னா ஆசீர்வாதம். பக்கத்துல சொல்லுங்க ஆசீர்வாதம். come on. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில இங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீர்கள்? சரி, இந்த சைட்லாம் யாருக்கும் வேண்டாம் உங்களுக்கு விரும்பி கேட்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீர்கள்? மறுபடியும் இன்னொரு தடவை கேட்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோட ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? சரி, அப்படி எழுந்த வண்ணமாக கமான் எழுந்த வண்ணமாக இது ருக்கொந்த தங்க மாதிரி நம்ம படிக்க போறோம். right? And everywhere நான் ஒவ்வொரு பகுதியும் நான் படிக்கும் போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லுறீங்க? சத்தமா சொல்லுங்க. ட்ரை பண்ணோம். Amen. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. come on. 10ல இன்னும் சத்தமா சொல்லுங்க. come on. That's right. சரி, அடுத்து படிங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனத்தை பார்த்து கொள்ளுங்க. நான் ஆமீன் என்று சொல்லும்போது நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்க. ஆமீன் என்றோம் அப்படியே ஆகட்டும். சொல்லுங்க அப்படியே ஆகட்டும். How many of you want to walk in the blessing of the Lord? எத்தனை பேர் நான் இந்த ஆண்டு right நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். right before I last year வந்து நம்மளோட கிளாஸ் சூப்பர் நேச்சுரல் கிளாஸ் right அப்ப வந்து ப்ராஃபட் யாரு சாஜுமன் வந்து இருந்தார். right எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது அவர் அமெரிக்கா பத்தி பேசிட்டு இருந்தார். அமெரிக்கா பத்தி பேசுறது நான் உடனே கை தூக்கிட்டேன். அவர் ஒன்றும் சொல்ல கிடையாது. because I want to go there, right? And prophetically he said pastor அடுத்து ஜனவரி 15 முடிய போகுது. and நான் விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். and இன்னைக்கு தான் விசாவோட இதே கோ த்ரூ பண்ணுச்சு. அப்பாயின்மெண்ட் சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் அப்போ முன்ன இன்டர்வியூ. என்னோட இன்டர்வியூ டேட் என்ன தெரியுங்களா? ஜனவரி 15. come on. ஐயோ நல்ல கை தட்டுங்க. come on. see how prophetic God can be. come on. amen. ஆண்டவர் எவ்வளோ ப்ரிசைஸா கரெக்டா செய்ய முடியும்ன்றோ இந்த ஆண்டு கண்டிப்பா தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பெருசு. come on. amen. எடுத்து அந்த வசனத்தை படிப்போமா? right வசனம் 1 2 நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். ஏன் சுபேஸ்டன் இருக்காருன்னா அவர் தமிழ்ல படிப்பார் என்னோடு. சுபேஸ் உங்களோட குரல் பயங்கரமா இருக்கணும். சரிங்களா? சரி, Deuteronomy 21 verse 1 and 2. Now it shall come to pass if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all his commandments which I commanded to you, that the Lord your God will set you high above all nations of the earth, and these blessings shall come upon you and overtake you because you obey the voice of the Lord your God. இத வாசிக்கப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கும் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு கீ என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல். பக்கத்துல கீழ்ப்படிதல். பக்கத்து திரும்பி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னதை நீங்கள் அப்படியே செய்யும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். பாருங்க இந்த வசனம். show me the verse. come on, don't take the verse. right? ஆங்கிலத்தில் சொல்லுகிறது இந்த ஆசீர்வாதம் வெறும் உங்களை என்ன செய்யாது, பின்தொடராது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுங்க this blessing. பாருங்க, this blessing shall come upon you. உங்க மேல் வரும். அடுத்தது பார்க்கிறோமா? and overtake you. அப்படி என்ன தெரியுங்களா? உங்களை வெட்டிக்கிட்டு போவோம். பக்கம் சொல்லுங்க, உங்களை வெட்டிட்டு போவோம். come on. ஐயோ சத்தமா சொல்லுங்களேன், உங்களை வெட்டிட்டு போவோம். come on. புரியுதுங்களா? ஆண்டுடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு வரும்போது ஆண்டவர் சாதாரணமா செய்ய மாட்டானால் அது உங்க வாழ்க்கையில நிரம்பி வரும். come on, கரங்களை தட்டி தேவ ஸ்தோத்திரம். come on, நல்லா சத்தமாக come on. amen.
ரெடி ஆயிட்டீங்களா? come on பக்கத்துல ரெடி ஆயிட்டீங்களான்னு கேளுங்க. The first thing, come on, கவனமா கேளுங்க. Blessed you be in the city and blessed you be in the country. And everybody say தமிழ்ல வாசி கேட்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சத்தமா come on, இன்னொரு தடவை. That's right. Blessed shall be the fruit of your body, the produce of your ground, and the increase of your herd, and the increase of the cattle, and the offspring of your flock. Come on, everybody say it. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனங்களில் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. Come on. Blessed shall be your basket and your kneading bowl. Everybody say it. Amen. Come on. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Blessed. Amen. குறஞ்சிக்கிட்டே போகுது. Come on. சத்தமா. Come on. இன்னும் சத்தமா. Amen. Blessed shall be you when you come in, and blessed you'll be when you go out. தமிழ்ல நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லுங்க. Come on. The Lord will cause your enemies who rise against you to be defeated before your face, and they shall come out against you one way and flee before you 7 ways. Come on. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக Come ஓடி on. போவார்கள். Come on. Amen. The Lord will command the blessing on you in your storehouses and in all to which you set your hand, and he will bless you in the land which the Lord your God is given you. Come on. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். Amen. Come on, சத்தமாக. The Lord will establish you as a holy people to himself, just as he sworn to you, if you keep the commandments of the Lord your God and walk in his way. Then all the people of the earth shall see that you are called by the name of the Lord, and they shall be afraid of you. Come on, everybody say it. Amen. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். Amen. Come on, சத்தமா. Come on. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குங்க. தமிழ்ல கேளுங்க. Come on. And the Lord will grant you plenty of goods in the fruit of your body, in the increase of your livestock, in the produce of your ground, in the land which the Lord swore to your father to give you. Come on. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. கீழே உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்கள் ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். Amen. Come on. The Lord will open to you his good treasure, the heaven, to give the rain to you, to your land in its season, and to bless all the works of your hand. Everybody say it. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இல்ல அது இன்னும் முடியல. அது நான் சொல்றேன். Amen. சொல்லுங்க. Come on. Okay. பாருங்க. You shall lend to many nations, but you shall not borrow. Come on. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Amen. Come on. கேளுங்க. And the Lord will make you the head, not the tail. You shall be above only and not be beneath. Come on. படிங்க.
கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இதுதான் கடைசி. நல்லா படிங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்னொரு தடவை பத்தல கடைசி. இது வந்து கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். கரந்தடி தேவன் சோஸ்திரம். நல்லா கரந்தடி தேவன் சோஸ்திரம். இன்னும் சத்தமாக. ஆமென். கரங்களை உயர்த்துமா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட கூறப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளைக்கு விசுவாசங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்திக்கமா. விசுவாசம் by faith. Lord, I receive all the blessing. Come on. இந்த ஆண்டு 2025 12ஆம் மாசம் 31ல நான் அன்றைய கால் எடுத்துக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. Come on. நன்றி சொல்தம் தேவனே. Come on. நன்றி சொல்தம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Lord, I thank you for all the blessing. Come on. And declare and decree of your people, Lord. ஆண்டவரே, இது ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மேல் நான் அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இவ்வளவு வாளாகாமல் தேவனே தலையாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே கீழாகாமல் ஆண்டவரே மேலாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதமும் தேவனே. Lord, I declare it will overtake, Lord, in Jesus' name. I thank you. In Jesus' name, I pray, and everybody say it. Amen. தேவனுக்கு ஒரு பெரிய கத்தலகமா அமர்ந்து கொள்ளுங்க. Amen. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அதில் வாழ வேண்டும். ஆமென். இந்த மாலை வேளையில கூட right இந்த ஒரு மாசமாக right this whole month we want to speak prophetically over you. தீர்க்க தரிசனமா உங்களோடு நாங்கள் பேச விரும்புகிறோம். ஆகையால நம்மளோட லீடர்ஸ் நம்மளோட சகா preachers will come. நான் போன வாரம் ஷேர் பண்ணேன். And will share the pulpit together with me and release the prophetic word over your life. Amen. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களோட பேசுவார். நீங்கள் உங்களுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதை கேட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு ஆண்டவர் உங்களோட பேசுகிறதை நீங்கள் அதை விசுவாசம் நடக்கும்போது கண்டிப்பா தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். இந்த மாலை வேளைக்கு நேரத்தை தாமதிக்காத படிக்கும் மற்ற ஐசக் இருக்கிறாரு. மனதை திறந்து கொள்ளுங்கள். கரந்தடி தேவனை அவரை வர வைப்போம். தேவனை ஐசக். Amen. Hallelujah. Good evening, church. Shalom. Amen. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? Amen. Hallelujah. Welcome to 2025. Amen. Hallelujah. நிச்சயமாகவே இந்த ஆண்டு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலும் சபையிலும் குடும்பத்திலும் நடுவே கர்த்தர் அசாதாரண காரியங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. உங்கள் ஆமீன் பத்தல. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நீங்க நினைக்கிற காரியங்களை காட்டிலும் கர்த்தர் செய்ய போகிறார். Amen. Hallelujah. Amen. இந்த மாலைவேளை கூட இப்படியாக நம்மளுடைய செய்தியின் பெரிய பார்க்கும்போது arise என்று நான் தலைப்பு வைத்திருக்கிறேன். I title my message arise. ஏனென்றால் நம்மளுடைய இந்த ஆண்டோட வருஷத்தோட இப்படியாக வாக்குத்தத்தின் கருப்பொருளான பார்க்கும்போது என் மகிமையில் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. You need to arise in my glory. Therefore let's fix our eyes on screen and let's look into Isaiah 60 verse 1 and 2. Come on. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Amen. இங்க பார்க்கும்போது அந்த வசனம் அழகா சொல்லுது. Arise, your light has come and the glory of the Lord has risen upon you. For behold, darkness shall cover the earth and the dense darkness people, but the Lord shall arise upon you and his glory shall be seen on you. Hallelujah. கர்த்தருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையிலும், கர்த்தருடைய மகிமை நம் குடும்பத்தின் மேலும், கர்த்தருடைய மகிமை நம் சபை மேலும், கர்த்தருடைய மகிமை நம்மளுடைய பட்டணத்துல காணப்பட போகிறது. இது எப்ப நடக்கும் என்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று எழும்பும் போதுதான் கர்த்தர் காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்புங்கள். Amen. We need to arise.
Amen. Hallelujah. ஏனென்றால் அங்க பார்க்கும்போது today we are focusing on arise. Arise is a call of emergency for the church of the Lord, for the children of the Lord to experience the goodnesses of God. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக தேவனுடைய மகத்துவமான நன்மைகளை ருசிக்கிறதுக்கும் அவருடைய நன்மையில நடைபெறதுக்கும் அவருடைய மகிமை காணப்படுவதற்கு நாம் யாவரும் எழும்ப வேண்டும். Hallelujah. Amen. அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த 1வது வசனத்திலும் 2வது வசனம் பார்க்கும்போது God's light has come. ஆண்டவருடைய வெளிச்சமானது இந்த இப்படியாக இந்த பூமி மேல் காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம his glory is upon us. ஆண்டவருடைய வெளிச்சம் அவரோட மகிமை நம் மேலே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரோட வெளிச்சம் நம் மேலே இருக்கிறது? ஏனென்றால் வசனம் சொல்லுது நம்ம இருளுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமை தேவனுடைய அனுக்கிரிய கிருபையினால் நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. அப்படியே பார்க்கும்போது அங்க பார்க்கும்போது we are called to reflect his glory. நம்ம இப்படியாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு தேவனுடைய மகிமையில நம்ம இப்படியாக செல்கிற இடங்களே இப்படியாக நம்ம இருக்கிற இடங்களே காமிப்பதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி நீங்கள் கண்ணாடி முன்பதாக நீங்கள் போய் நிற்கும் போது உங்க மூஞ்சி அந்த கண்ணாடியில தெரியுதோ அதே போல ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அற்புதத்தின் காரம், ஆண்டவருடைய சுகம் அளிக்கிற காரம் உங்களோட வாழ்க்கையில காணப்பட போகிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக எழும்பும் போது அவரோட மகிமை உங்க மேல காணப்படும். ஹல்லேலூயா. Amen. அங்க பார்க்கும்போது எஸ்தரோட வாழ்க்கையில பார்க்கும்போது எஸ்தர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும்போது எஸ்தர் knew the time and the season. எஸ்தர் காலங்களும் நேரங்களும் அறிந்தவர்களாக இருக்கிறார். Amen. அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலை நடுவில் மொர்தெக்காயோட கூட இருக்கும்போது அந்த பேலஸ்ல இருக்கும்போது எஸ்தர் தீர்மானம் செய்திருக்கலாம், ஆண்டவருக்காக எழும்பாம இருந்திருக்கலாம். ஆனா எஸ்தருக்கு தெரியும் நான் காத்து கொண்டிருக்க நேரம் இதுதான் அந்த நேரம். This is my time and this is the time for me to rise up. This is my time to deliver my people from the bondages. ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொல்லி எஸ்தர் உணர்ந்தார்கள் என்று பார்க்கலாம். Amen. Hallelujah. அங்க பார்க்கும்போது she was aware the difficult crisis. அங்க சூழ்நிலை ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட போகிறார்கள், ஜனங்கள் கஷ்டமான நாட்களுக்குள்ள கடந்து போகிறார்கள். ஆனாலும் இந்த எஸ்தர் அங்க என்ன செய்கிறாங்க? she recognized her purpose. தேவனுடைய நோக்கத்தை இந்த எஸ்தர் அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில இருக்குது. இதோ ஒவ்வொரு வருஷமும் தீர்க்க தரிசனமாக நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு மட்டுமல்லாம அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம பிடித்துக்கொண்டு நாம் எழும்ப வேண்டும். We need to rise up. இங்க பார்க்கும்போது எஸ்தரோட வாழ்க்கையில அவர்கள் எழும்புறதுக்கு she recognized the call of her life. அடுத்த காரியங்களை பார்க்கும்போது அவள் எழும்புறதுக்கு தீர்மானம் செய்யும்போது அங்க ஒரு divine appointment வருகிறது. The divine appointment comes when you make a decision to rise up for God. நீங்கள் கர்த்தருக்கு எழும்பும் போது ஒரு தீர்மானத்தை செய்யும் போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு சந்திப்பு உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. எங்களோட இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம். இந்த வருஷம் நீங்க ஆரம்பிக்கும் போது எல்லா எப்போதும் உள்ள வருஷம் போல நீங்க இருக்கலாம் நினைக்கலாம். இல்ல கிடையாது. இந்த ஆண்டு எப்போதும் இருக்கக்கூடிய ஆண்டு கிடையாது. இந்த ஆண்டு நீங்கள் தேவனுடைய கரத்தை உங்களோட வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய நன்மை உங்களோட வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க. இந்த ஆண்டு நீங்க எழும்பும் போது தேவனுடைய மகிமையை நீங்க உணர போகிறீங்க. இந்த ஆண்டு நீங்கள் எழும்பும் போது கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. Amen. நீங்க பார்க்கும்போது ஆகியால் the church as a family இப்படியா பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்தை வார்த்தை மூலமாக என் மகிமையில நாம் எழும்பணும் என்றால் நாம் எழும்ப வேண்டும். Amen. Kita betul-betul harus bangkit. Amen. Bukan bangkit secara percakapan. Omong-omong kosong. Cuma kosong kata பேசிக்கிட்டு இல்ல. எழும்பணும் என்று தீர்மானம் எடுக்கும்போது உண்மையாக நாம் எழும்ப வேண்டும். Hallelujah. கர்த்தருக்கு வைராக்கியமாக எழும்ப வேண்டும். Amen. Hallelujah. அடுத்த காரியங்கள் மிக சீக்கிரமா பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியங்களை இந்த எழுப்புதலுக்கு இந்த எழும்புதலுக்கு நம்ம பார்க்கும்போது to arise அங்க பார்க்கும்போது இரண்டாவது காரியங்கள் wake up from slumber. சோம்பேறித்தனத்திலிருந்து நம்ம எழும்ப வேண்டும்.
jangan malas. Hallelujah. Kita harus bangkit. இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் உறங்குன்னு சொல்லி இன்னும் சுகமா இருக்கும். தூங்கின நாட்கள் போதும். இனி நம்ம கர்த்தருக்காக எழும்பக்கூடிய நாட்கள், ஆத்துமாதயம் பண்ணக்கூடிய நாட்கள், தலைவர்களை உருவாக்கக்கூடிய நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இருக்கிற இடங்களை ஒரு அசைவு கொண்டு வர வேண்டிய நாட்கள். தூங்கின நாட்கள் போதும். இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் உறங்க. சுகமா இருக்கு. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது போதும். எழும்பு, எழும்பு. பக்கத்துல சொல்லுங்க, எழும்புங்க. எழும்புங்க, தூங்காதீங்க. ஆமென். நாங்க பார்க்கும்போது எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, therefore he say, awake O sleeper and arise from the dead and Christ shall shine upon you and give you light. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். நாங்க பார்க்கும்போது தூங்குறவர்களா எழும்ப வேண்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். Amen. We need to rise up so that we can shine for the glory of the King of Kings, Jesus. Amen. ராஜாதி ராஜா, தேவாதி தேவனாய் இருக்கிற ஆண்டவருடைய மகிமைக்கு நம்ம எழும்ப முடியும். சாட்சிகளாக காணப்பட வேண்டும். Amen. ஏனென்றால் எசேக்கியேல் 37:14 சொல்லுது, எசேக்கியேல் 37:14, I will put my spirit in you and you will come to life and I will place you in your own land. Then you will know that I, the Lord, have spoken and fulfilled, says the Lord. என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Amen. நீங்க பார்க்கும்போது that's why number 2, wake up, slumber. சோம்பேறிப்படாம நம்ம எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு வைராக்கியமாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் சற்று போன இருக்கிற, சோர்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடங்களின் நடுவில் கர்த்தர் அவருடைய ஆவியை அனுப்ப போகிறார். எங்கெல்லாம் உங்களோட வாழ்க்கையில சற்று போய் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வாழ்க்கையில அனல் இல்லாம இருக்கிறதோ, எங்கெல்லாம் உயிரற்று போய் இருக்கிறோ, அந்த காரியங்கள் நடுவில் கர்த்தர் அவருடைய உயிரை அனுப்ப போகிறார். கர்த்தர் அவருடைய சுவாசத்தை அனுப்ப போகிறார். நீங்கள் உயிரடைய, நீங்கள் அவருக்காக எழும்புவதற்கு, நீங்கள் அவருக்காக மகிமையில காணப்படுவதற்கு, நீங்கள் கர்த்தருடைய நன்மைத்துவத்தை பார்ப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, not lacking in diligence but be fervent in spirit, serve the Lord. அசதிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அசதியா இருக்காதீங்க. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், எழும்ப வேண்டிய நேரத்துல எழும்பணும். ஆவியில எப்போதும் அனலா இருக்கணும். எப்படி நம்ம போனு ஒரு 10% 20% குறைஞ்சோன்னு சார்ஜர்ல சொறி விட்டுருமோ, ஒரு சில போன் சார்ஜர் போட்டுக்கிட்டே பேசுறாங்க. பேட்டரி குறைஞ்சிடும். ஒரு நாள் காதுல பேசி வெடிக்க போகுது. ஆனா இங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, எப்படி ஒரு பாய்க்கிற ஒரு கேஜெட்ஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம், அதே போல we need to be fervent in spirit. ஆவியில அனலா இருக்க வேண்டும். அனல் இல்லாத நாட்களே இருந்தது போதும். இந்த ஆண்டு கர்த்தருக்காக நாம் யாவரும் ஒரு குடும்பமாக, ஒரு சிசிசிஜேபி பாயிலுங்களாக, ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்காக ஊழியங்களை செய்ய வேண்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஊழியம் செய்யுங்க. Serve the Lord. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷமா வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அங்க பார்க்கும்போது இந்த சோம்பேறித்தனத்துல நம்ம காணப்படாமல், immediately as the call is wake up is urgent. The wake up call is urgent. God is calling us. ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆனா அநேக வேளை நம்ம என்ன செய்கிறோம், விளங்காதது போல இருக்கிறோம், விளங்கியும் விளங்காத போல இருக்கிறோம், புரிஞ்சும் புரியாதது போல இருக்கிறோம். தெரியும், ஆண்டவர் சொல்லுகிறார், தெரியாத மாதிரி போட்டு நாங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம், 1 Samuel chapter 3 verse 10. When Samuel found in the house of the Lord, சாமுவேல் தேவனுடைய ஆலயத்துல வீட்டுல இருக்கும்போது
ஆண்டவர் அவனை கூப்பிடுறார், சாமுவேல். சாமுவேலுக்கு தெரியல யாரு கூப்பிடுறாரு. ஓடி போய் எலிட்ட கேட்கிறார், கூப்பிட்டீங்களா? தாத்தா கூப்பிட்டீங்களா? பாட்டி கூப்பிட்டீங்களா? ஆமென். ரெண்டாவது வாட்டி கூப்பிடுறாரு, அப்பயும் தெரியாது. சாமுவேலுக்கு தெரியல. Can't recognize because he had never experienced that God called him. ஆண்டவர் அவர் கூப்பிடுறது அந்த உறவுல, அந்த சம்பாஷணத்துல இருந்த ஒரு அனுபவம் கிடையாது. இன்னைக்கு நீங்க அனுபவம் நிறைஞ்சு இருக்கிறது போல ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 2025 கர்த்தர் உங்களோட பேசுவதற்கு. ஆமென். நீங்க செய்வதெல்லாம் எழும்ப வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, எழும்பி கேள், அவர் உன்னோட பேச போகிறார். எப்படி சாமுவேல் இடத்தில் கர்த்தர் பேசினாரோ அதே போல கர்த்தர் இந்த ஆண்டு, இந்த மாதம் முழுதும் இந்த 2025 12ஆம் மாசம் முடிவு வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்களோட பேசக்கூடியவராக இருக்கிறார், உங்களோட உறவு கொண்டாடுகிறவராக இருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் என்னென்றால் நம்ம செவி சாய்க்க வேண்டும். சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆனா விளங்கல, அறிமுகம் இல்லை, தெரியல. பரவாயில்ல, இவள் நாள் தெரியாம இருந்திருக்கலாம், இவள் நாள் ஆண்டவர்கிட்ட கூட பேசாம இருந்திருக்கலாம். இவள் நாள் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது கூட நம்ம பொறுப்பேற்று இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இனி இந்த ஆண்டுல கிடையாது. இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாம் எஸ், ஆண்டவர் சொல்ற காரியங்கள்லாம் எஸ் லார்ட். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. Can you say that? Amen. Amen. Hallelujah. மூன்றாவது காரியங்கள், as we arise, we cannot just be arise only, but we have to be the light of the world. Amen. Because Jesus is the light of the world. We as the sons and daughters of God, and we were his sons and daughters, we have to carry our father's identity to shine into the world. நாம் அவரோட மகனாக மகளாக இருக்கிற வேளை நாம் அவருக்காக இந்த உலகத்திலே நாம் அப்படியே வெளிச்சமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 to 16 படிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. We are called to illuminate the world with deeds. நன்மை மூலமாகவே இந்த உலகத்துல நம்ம எப்படியாக காணப்படுறதுக்கு நம்ம காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம செய்கிற நன்மை மூலமாகவே, நம்ம காணப்படுகிற இந்த ஒளியின் மூலமாகவே யாரு மகிமைப்படுறா? ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். Amen. As you become a light, as you become a powerhouse, as you become a lighthouse to your place wherever you are, and in your family, in your city, come on, in the church, ஆண்டவர் தான் மகிமைப்பட போகிறார். Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளோ, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வரங்களோ கட்டில் கீழே வைத்து மூடி வைத்திருக்கிறது அல்ல, சோஃபா கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. அதை எடுத்து உபயோகிக்கும் போது, அதை நீங்க பயன்படுத்தும் போது, நீங்க எழும்பி சோம்பேறித்தனம் படாம எழும்பி கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கும் போது, அந்த காரியங்களை நீங்க பயன்படுத்தும் போது, அதை நீங்க யூஸ் பண்ணும் போது ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்லா பேசுவீங்க, அந்த பேசுறது சும்மா பேசி தனது அப்படி மூடி அமைதியா இருக்காதீங்க. அதை கொண்டு வெளியே போய் ஆத்மாதாயம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒரு சிலர் நல்லா சமைப்பீங்க, அதை சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுங்க. ஜீசஸ் லவ் யூ சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறோம் அந்த காரியங்கள் நடுவில் பிதா மகிமைப்படுவதற்கு நீங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது as our life we need to consistently reflect God's light. நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வெளிச்சத்தை ப்ரோமோட் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. The only product that we going to promote this year is the product name of Jesus. Amen. Hallelujah. ஆண்டவர் இயேசுவை மட்டும்தான் நம்ம இப்படியா காமிக்க வேண்டும் இந்த உலகத்துக்கு. நம்ம யாரு, நான் யாருன்னு இல்லை, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வெளிச்சம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு சும்மா ரட்சிக்கப்பட்டோம் உட்கார்ந்து நாட்களை சூடாக்கணும் கிளம்பணும்னு கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்புக்கு
நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆகையால் இந்த ஆண்டு நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா தாளந்து மூலியமாகவே நாம் எழும்பி கர்த்தர்க்கென்று ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாங்க பார்க்கும்போது ஆமென், இந்த தானியேலோட வாழ்க்கையில பார்க்கணுமானால் தானியேல் 6வது அதிகாரத்துல 25வது வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். இந்த தானியேலோட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடைபெற்றது. ஆனா அங்க பார்க்கும்போது இந்த தானியேல் என்ன செஞ்சானா, அவன் இந்த வெளிச்சத்துக்கு மாறுதியா காரியங்கள் செய்யல. அவன் என்ன செய்ய, அந்த வெளிச்சத்துக்கு அவன் வெளிச்சம் எப்படி இருக்கும், அந்த வெளிச்சத்துக்கு வெளிச்சமாகவே தான் இருந்தான். He never chose to defile himself. ராஜாக்களோட சாப்பாடு கொடுத்தாங்க. ராஜா சாப்பாடுலாம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஆனா ராஜா சாப்பாடு சாப்பிட. He never even chose to defile himself because he know the value that God placed in his heart, the value that God placed in his life. அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த விலை மதிப்பான அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவன் நல்லா அறிந்தவனாக இருக்கிறான். அதோட மதிப்பு அவனுக்கு தெரியுது. அங்க பார்க்கும்போது he never chose to defile himself. He seek the Lord's wisdom. ஆண்டவருடைய ஞானத்தை நம் சார்ந்திருந்தான். பார்க்கலாம், ஆண்டவரோட ஞானம் தான். அவனுக்கு மொழி தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும் கிடையாது. அவன் எக்கட்டான அந்த சூழ்நிலை நடுவுல கூட, in the midst of difficulty, in the midst of making decision, Daniel seek the wisdom of the Lord. கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்தான். ஆமென். ஆகையால் இந்த ஆண்டு நாம் யாரும் ஒரு குடும்பமாகவே கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்திருப்போம். சுயபக்தி மேல் சாயாமல் கர்த்தர் மேல சார்ந்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளே நான் இனி நம்பினது போதும், கர்த்தரை நம்புவோம். ஆமென். கர்த்தரை நம்பும் போதுதான் அவரோட மகிமை நம் வாழ்க்கையில் உதிக்க முடியும். ஆமென். நாம் கர்த்தரை நம்பும் போதுதான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். அங்க பார்க்கும்போது அடுத்து அது மட்டும் இல்லாம இந்த தானியேலோட வாழ்க்கை நல்லா ஷார்ட் ஆக்கி உங்களுக்கு இந்த தானியேலோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவனோட நண்பர்கள் விசுவாசமா இப்படியாக ராஜாக்கள் முன்பதாக அவனுங்க ஒரு அறிக்கை செய்கிறார்கள். என்னுடைய ஆண்டவர் தவிர நான் வேற எந்த ஒரு ஆண்டவரை நான் சேவிக்க மாட்டேன். ஏசப்பா தவிர நான் வேற யாருக்குமே நான் வாழ மாட்டேன். இந்த நேரம் ஏசப்பா குழுதுனா இந்த ஏசப்பா குழுதுதான். ஆண்டவருக்குள்ள நேரம், ஆண்டவருக்குள்ள நேரம். நான் இது வேற எதோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். They come to a place of agreement to declare their faith. தீர்க்க தரிசனமாகவே விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். அதனால அங்க உபத்திரம் வருது. என்ன செய்யறானுங்க? தூக்கி அக்கினிக்குள்ளாக போடுறாங்க. அக்கினிக்குள்ள போட்டாலும் அங்க என்ன இருந்தாரு? ஆண்டவர் கூட இருந்தாரு. ஆமென். ஆளா போற மாதிரி வரலாம், உயிரே போற மாதிரி வரலாம், ஆனா இயேசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். Come on, give glory to God. ஆமென், ஹல்லேலூயா. நாங்க பார்க்கும்போது ஆமென், அது மட்டும் இல்லாம இந்த தானியேலோட வாழ்க்கையில பார்க்கும்போது he openly prayed to God. Amen. We are no longer need to be ashamed to be a child of God. We need to be shine as a child of God. Amen. நாம் வெக்கப்படக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க தேவனோட பிள்ளையா இருக்க வெக்கப்படக்கூடாது. எங்க நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் பைத்தியம் சொல்லிடுவாங்க சொல்லி அதெல்லாம் கிடையாது. அவங்க தான் புரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க தேவனை தேடும் போது அவரோட மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அவரை தேடும் போது அவரை கண்டடைவார். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவது காரியம், மிக சீக்கிரமாகவே, as we arise, so the glory of God come in our life, we need to understand the time and the season. நாம் காலத்தையும் நேரங்களும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 13:11 படிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. Besides this, you know what a critical hour this is, how it is high time now for you to wake up out of your sleep, for salvation is nearer to us now than when we first believed. இங்க பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்றால் எழும்ப வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, எழும்பு. இது எழும்ப வேண்டிய காலம், நீங்க எழும்ப வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. நீங்க எழும்பும் போதுதான் கர்த்தரோட மகிமை உங்க மேல காணப்படும். உட்கார்ந்துட்டு இருந்தா மகிமை வராது. உட்கார்ந்துட்டு இருந்தா மகிமை வராது. குறை சொல்லிட்டு இருந்தா மகிமை வராது. மகிமை ஓடி போயிடும். மகிமை தான். ஆமென்.
எழும்பும் போது தேவனோட மகிமை வாழ்க்கையில வரும். அந்த வருகிற அந்த மகிமை என்ன செய்யணும்? இருளாக இருக்கிற சுற்றிலும் அந்த இருளை மாற்றி வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு இருளுக்கு இடம் கிடையாது. அங்க பார்க்கும் போது we need to recognize the urgency of time. Now as salvation is near, we as the first believe. நம்ம ஆதியில நம்ம விசுவாசம் பண்ணுமா? ஆதியில ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும் போது எப்படி இருந்தீங்க? அதே போல இந்த urgency time, இந்த காலத்துல இந்த நேரத்துல எழும்புவது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய முதல் அன்புல நம்ம காணப்பட வேண்டும். எப்படி அந்த மேரி அந்த மார்த்தா நடுவில் இந்த மேரி நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாலும் அதே போல இந்த ஆண்டு நம்ம ஆண்டவருடைய நல்ல பங்கை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். பிதாவோட முதல் ஆதின் அன்புக்கு நம்ம திரும்ப வேண்டும் என்றால் அங்க பார்க்கும் போது இந்த நெகேமியாவோட வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த நெகேமியா என்ன செய்கிறார்னா, இந்த நெகேமியா 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க படிக்கும்போது அங்க பார்க்கலாம். இங்க ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு யுத்த காலம் வருகிறது. இந்த அந்த இடம் அந்த செவுரு உடைந்து போய் விட்டது. நெகேமியா knows the time and the season. He understood the urgency of now, not tomorrow, not later. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சிடலாம், அப்புறம் செய்யலாம். This pastor always say, obedience is always now. கீழ்ப்படிதல் இப்ப, அப்புறம் கிடையாது. நம்ம இப்ப கீழ்ப்படியும் போது அதுக்கு வேண்டிய பதிலை நம்ம பார்ப்போம், அதுக்கு வேண்டிய ரிசல்ட் நம்ம பார்ப்போம். அங்க பார்க்கும் போது இந்த நெகேமியா என்ன செஞ்சார்னா, he understand the urgency. அவனுக்கு தெரியும் இந்த செவுரு உடைந்து போயிருச்சுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இது அப்படியே விட்டுருந்தா என்ன செய்வானுங்க, எதிராளி நினைச்சவனுக்கு போல எல்லாரும் உள்ளுக்கு வருவாங்க சொல்லி அந்த செவுரை கட்டுறதுக்காக என்ன செஞ்சார்னா, he gathered the people. அவன் ஜனங்களை அவன் சேர்த்து கொண்டான்னு பார்க்கலாம். அதை நீங்க படித்து பார்க்குமா, அங்க பார்க்குமா என்ன செய்யறான், ஜனங்களை சேர்த்து கொண்டு கூத்து கும்மாளம் பண்ண கிடையாது. உருவாக்குனா எல்லாத்தையும் உருவாக்குன பிற்பாடு அவங்க என்ன செய்யறான்னா, அவங்க என்ன செய்யறான், வெளியே வெளியே நடத்தி கொண்டு போய் 52 நாட்கள்ல ஒரு கையில பட்டயமும் ஒரு கையில சிமெண்ட் போறதுக்கு ஸ்கோப்பை வைத்து கொண்டு என்ன செய்யறானுங்க, பிளாஸ்டர் கட்டி வாளை கட்டி முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். இது நம்மனால சாத்தியம் கிடையாது. ஆனா நம் கர்த்தருடைய நேரத்தை நம்ம அறிந்திருக்கும் போது, கர்த்தருடைய காலத்தை நம்ம அறிந்திருக்கும் போது, கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு விருப்பப்படும் போது, அந்த காரியத்தை நம்ம பிடித்துக் கொண்டிருக்கும் போது, கீழ்ப்படியும் போது இது சாத்தியமாகும். சாத்தியமாகாத காரியங்கள் கர்த்தர் சாத்தியம் பண்ண செய்வார். ஆமென். Whatever seems impossible, கடந்த ஆண்டு சாத்தியம் இல்லாம இருக்கலாம். எதெல்லாம் கடந்த ஆண்டு சாத்தியம் இல்லாத இருக்குதோ அது பழசு. ஆனா புதுசா இந்த ஆண்டு கர்த்தர் சாத்தியமாக காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது நாம் செய்வதெல்லாம் என்ன என்றால், எழும்பி பிரகாசிக்கணும் கர்த்தருக்கு. we need to arise. நம்ம எழும்பணும். எழும்பாவிட்டால் கஷ்டம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு நம்ம எழும்ப வேண்டும். நம்ம நேரத்திலும் ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் இதெல்லாம் பேசிக், கொடுப்பதிலும் எல்லா காரியத்திலும் நன்மை செய்வதற்கு முந்திக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் முந்திக்கொள்ளும் போது, எழும்பும் போது இதெல்லாம் சுகமா இருக்குன்னு சொல்லி நம்ம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில இந்த புதிய வண்ணமான அற்புதம் நடைபெறதுக்கு தடையாயிரும். அங்க 12 வருஷம் இந்த பெண்மணி அவங்களுக்கு ரத்தப்போக்கு, அவங்களுக்கு போராட்டம் 12 வருஷம். It's not easy. சமுதாயம் ஒதுக்குனுச்சு, ஜனங்கள் அவங்களை மதிக்கல. But she make a decision to rise up and go and touch the robe of Jesus. Immediately she was healed. Amen. Hallelujah. Amen. அவ உடனேயாக அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் எழும்பினார். Amen. அதே போலதான் பத்திமேயோட வாழ்க்கையை பார்க்கும்போது, குருடன், கண்ணு தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் இருள். எப்படிங்க ஒரு குருடன் எழும்புவான்? ஆனா அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த பத்திமேயோ என்ன செய்யறான், தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று கூப்பிடும் போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார்.
நீங்க எழும்ப முடியாத இடங்களே அதை நீங்க பொத்தி பொத்தி வைக்காது. அது எழும்ப முடியாத இடங்களை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்டது விடுமா கர்த்தர் மாற்றி போடுவார். எங்க நீங்க தோக்கடிக்க பார்த்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை அவரோட மகிமைக்கு நேராக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அங்க பார்க்கும்போது எழும்புவதற்கு ரொம்ப சுலபம் கிடையாது, தூங்குவதற்கு ரொம்ப சுலபம், உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆண்டவர் இயேசு கூட இருந்த இந்த சீஷர்கள் ஆண்டவர் அற்புதத்தை பார்த்தாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, கூட சாப்பிட்டாங்க, கூட நடந்தாங்க. ஆண்டவர் இயேசு எடுக்கப்பட்டு எங்க போனாங்க? திரும்பி மீன் பிடிக்கிறதுக்கு தான் போனாங்க. பழையவனமான அனுபவத்துல நம்ம இருக்க முடியாது. எழும்பணும் புதியவனமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். We need to ask for the fresh outpouring of the Holy Spirit. புதியவனமான இப்படியாக எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தப்படுவதற்கு நம்ம கேட்கணும். பழையவனமான அனுபவத்துல நம்ம செய்ய முடியாது, அது காலம் முடிஞ்சிச்சு, outdated. இப்போல காலத்துக்கு, இந்த காலத்துக்கு, இந்த ஆண்டுக்கு, இந்த மாதத்துக்கு, இந்த வாரத்துக்கு, நாளைக்கு நீங்க எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளை கூட இப்படியாக நாம் செய்து முடிக்க போகிறோம். இப்படியாக பார்க்கும்போது நாம் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஆமென், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு காரியங்களும் ஒளிமறைவாக நாம் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆமென். நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் பார்க்கல, அது போய் ஆண்டவர் உங்களை எப்போதும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். There's nothing you can hide. இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க கூட ஆண்டவருக்கு தெரியும். நான் சமைக்கணும் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், எதுவுமே மறைக்க முடியாது. அவரு உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ஆண்டு இப்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் நாம் எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எழும்புவதற்கு இப்படியாக ரொம்ப ரொம்ப காரியங்கள் என்ன என்றால் நம் மனதை தேவனுக்கு முன்பதாக நிலைநாட்ட வேண்டும். Amen. We need to position our heart before God so that we can rise up and fly like an eagle. Amen. நம் தேவனுக்கு முன்பா நம்ம இருதயத்தை நம்ம நிலைநாட்டும் போது நம் புதிய பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகள் போல உயரங்களை பறக்க கர்த்தர் பண்ணுவார். Amen. பக்கத்துல பஸ் சொல்லுங்க, நீங்க உயரங்களை பறக்க போகிறீங்க. Amen. You're going to fly higher. Come on. Are you guys excited? Amen. Amen. Hallelujah. உயரங்கள்ல கீழ இல்ல, கோழி தான் கீழ. நம்ம உயரங்களை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். Amen. Hallelujah. அப்படியே பார்க்கும்போது மிக சீக்கிரமாக 9 காரியங்கள் தீர்க்க தரிசனமாக உங்க மேல நான் அறிக்கை செய்கிறேன் என்றால் I declare that you will arise and shine this year 2025. Hallelujah. Amen. நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த 2025 நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க. Amen. Hallelujah. ரெண்டாவது காரியங்களை பார்க்கும்போது I declare that you will become beacon of light. நீங்கள் ஒளியின் வீடாக காணப்படுவீர்கள். Amen. Hallelujah. இருள் சூழ்ந்துள்ள வாழ்க்கை கிடையாது, இருள் சூழ்ந்து கொண்டிருக்க வீடு கிடையாது. ஆனா கர்த்தருடைய வெளிச்சம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வீடாக நீங்க காணப்படுவீங்க. மத்திய 15:16 பிரகாரம். Hallelujah. Amen. பற்றிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் I declare that you will be filled with the power of Christ. புதிய வண்ணமான அபிஷேகம், புதிய வண்ணமான வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 பிரகாரம். Hallelujah. புதிய காரியத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பப் போகிறார் இந்த ஆண்டு. Amen. இதை பிடித்துக்கொண்டு நம்ம வாழ வேண்டும். அடுத்த காரியங்கள் I declare over you that you will become a tree planted by streams of rivers. நீர் காலமாக ஓரமாக நடப்பட்டிருக்கிற மரத்தை போல நீங்கள் மரமாக காணப்படுவீர்கள். தன் காலத்தின் தன் கனியை நீங்கள் கொடுப்பீங்க இந்த வருஷம். Amen. Hallelujah. இந்த வருஷம் 365 நாள் இருக்கு, 12 மாசம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவனுக்காக கனி தர போகிறீர்கள். Amen. Hallelujah. அடுத்து அங்க பார்க்கும்போது எரேமியா 30:17 வசனத்தை பிரகாரம் I declare over you a divine supernatural healing. Amen. So that none of us fall sick. So that none of us have any form of sicknesses. Amen. தேவனுடைய பரிபூர்ண சுகத்திலே நம்ம காணப்படுவோம் இந்த 2025.
Amen. அப்படி உங்களோட சரீரத்துல சுகம் இல்லாமல் வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதியை பார்த்து சொல்ல, டயபெட்டிக்ஸ் என்னை விட்டு போ இயேசுவின் நாமத்துல. கவுட் என்னை விட்டு போ, எனக்கு உன்னை பிடிக்கல. இயேசு எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்துட்டாருன்னு அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது அடுத்த காரியங்கள் 7வது காரியங்களை பார்க்கும்போது I declare over you God's favor and double grace. ரெட்டிப்பான தேவனுடைய நன்மை நம் வாழ்க்கையில காணப்படும், தயவு காணப்படும். எப்ப நீங்க எழும்பும்போது, நீங்கள் கர்த்தருக்காக எழும்பும்போது தேவனுடைய நன்மை, தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில காணப்படும். சங்கீதம் 84:11 பிரகாரம். ஆமென். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப அவசியம், இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற காரியங்கள். ஆமென். பிலிப்பியர் 4:19 20 பிரகாரம் தேவன் மகிமைப்படுறதுனால அவர் என்ன செய்ய போகிறார்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டவனமாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. Amen. Hallelujah. Supernatural way the Lord gonna provide all your needs according to his glory and righteousness. Amen. Hallelujah. அந்த பார்க்கும்போது கடைசியாகவே amen, no weapon shall prosper against you. எந்த ஒரு ஆயுதங்களும் உங்களுக்கு நேராக, உங்கள் குடும்பத்துக்கு நேராக வாய்க்காதே. ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வாய்க்காதே. ஆமென். ஹalleluya. எந்த ஒரு காரியங்களும் வாய்க்காதே. ஏனென்றால் நம் பக்கத்துல இருக்கிறவர் பெரியவர், நமக்காக வழக்காடுகிறவர் மகத்துவர், நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவர் இயேசு. ஆமென். ஹalleluya. ஆகியால் நாம் ஒருவரும் இந்த ஆண்டு கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஆமென். எழும்பலாமா? ஆமென். பக்கத்துல